டுடே ஆல்கஹால் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஆல்கஹாலோட 12th புக் பேக் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்கஹால் லெக்ஸ் கிவ்ஸ் ப்ளூ கலர் இன் விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட். இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டை பார்க்கலாம். ஆல்கஹால் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது, அதை வந்து எக்ஸ்னு வச்சுருக்கோம். அது வந்து விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட்டில் வந்து ப்ளூ கலர் கொடுக்குது. இதுலேருந்தே நமக்கு தெரியும், எப்போவுமே செகண்டரி ஆல்கஹால் தான் விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட்டில் வந்து ப்ளூ கலர் வந்து கொடுக்கும். ப்ரைமரி ஆல்கஹால் வந்து ரெட் கலர் கொடுக்கும். டெர்ஷரி ஆல்கஹால் வந்து எந்த கலருமே கொடுக்காது, அது வந்து கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். நமக்கு வந்து செகண்டரி ஆல்கஹால் மட்டும்தான் ப்ளூ கலர் கொடுக்கும். அதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து செகண்டரி ஆல்கஹாலாக இருக்கோ அதுதான் இதுக்கான ஆப்ஷனாக இருக்க முடியும். இப்போ நம்ம பார்க்கலாம். CH3 CHOH CH2 CH3 இது வந்து செகண்டரி ஆல்கஹால், இது ஒன்று வச்சுப்போம். நெக்ஸ்ட் CH3 CHOH CH3 இதுவும் ஒரு செகண்டரி ஆல்கஹால் தான். இது வந்து டெர்ஷரி ஆல்கஹால், இதுவும் ஒரு செகண்டரி ஆல்கஹால் மாடலில் இருக்குது. இதை வந்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3.7 gram of X when treated with metallic sodium liberates 560 ml of hydrogen at 273 Kelvin and 1 atmosphere pressure. What will be the possible structure of Xன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3.7 gram. இப்போ வந்து இந்த ஆல்கஹால் நம்ம எவ்வளோ எடுக்கிறோன்னா 3.7 gram எடுக்கிறோம். அது வந்து சோடியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜன் வந்து அப்படி. இப்போ நம்ம அது சோடியம் கூட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா இப்போ தெரியாத ஆல்கஹால் ROHன்னு எடுத்துப்போம். இது சோடியம் கூட ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜனை வந்து லிபரேட் பண்ணுது. இப்போ நம்ம இதில் வந்து 2 moles ஆஃப் ஆல்கஹால் 2 moles எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து 1 mole ஆஃப் ஹைட்ரஜனை வந்து கொடுக்கும். 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் வந்து நமக்கு லிபரேட் ஆகும். ஸோ 2 moles ஆல்கஹால்லேருந்து 1 mole ஹைட்ரஜன் வந்து கிடைக்கும். இப்போ வந்து இந்த 1 mole ஹைட்ரஜன் வந்து எவ்வளோ ஆக்குப்பை பண்ணும், ஸ்டாண்டர்டாக நம்ம சொல்லணுன்னா எவ்வளோ ஆக்குப்பை பண்ணோம்னா 22.4 லிட்டரும் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 273 Kelvin. இதுதான் வந்து ஸ்டாண்டர்டான ப்ரெஷர், ஸ்டாண்டர்டான லிட்டர். ஸோ அதை சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு மோல்ஸ் ஆஃப் ஆல்கஹால் வந்து கண்டுபிடிக்கணும். எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஆல்கஹால், அதுக்கு ஃபார்முலா வந்து 2 moles ஆஃப், நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் 2 moles ஆஃப் ஆல்கஹாலுக்கு வந்து 1 mole ஹைட்ரஜன் கிடைக்கிது. ஸோ மோல்ஸ் ஆஃப் ஆல்கஹால் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2 moles ஆஃப் ஆல்கஹால் டிவைடட் பை, இதில் நம்ம எவ்வளோ இது எடுக்கணும்னா லிட்டர் எடுத்து ஹைட்ரஜன் எடுக்கணும். 22.4 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் இன்ட்டு 560 ml. 560 ml ஆஃப் ஹைட்ரஜன் இங்கே கொடுத்துருக்கனால நம்ம இங்கே வந்து 560 எடுத்துக்கிறோம். இப்போது இது பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 0.05 moles கிடைக்கும். அப்போ ஆல்கஹால்ஸோட மோல் வந்து 0.05 moles ஆல்கஹால் வந்து கிடைக்கும். 0.05 moles ஆல்கஹால் வந்து நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து மாஸ் பை மாலிகுலர் மாஸ். இப்போ வந்து எவ்வளோ மாஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, 3.7 gram வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் மாஸ். 3.7 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் என்னது, நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல மாலிகுலர் மாஸ் 0.05. இப்போ இது பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்குன்னா நமக்கு 74 gram mole raised to -1 கிடைக்கும். இப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கிடச்சிருக்கு, 74 gram moles வந்து கிடச்சிருக்கு. இந்த மோல்ஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எது வந்து நமக்கு பாசிபிளாக வரும், என்ன ஆல்கஹால் வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து CnH2n+1 ஒரு OH குரூப். இப்போ வந்து C எவ்வளோ, N ஆஃப் கார்பனோட மாலிகுலர் மாஸ் வந்து 12. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு வந்து 2n+1, ஹைட்ரஜனுக்கு வந்து 1. இதில் இப்போ ஓக்கு ஹச்சுக்கு போடும். ஓக்கு வந்து 16 ப்ளஸ் ஹச்சுக்கு வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து 1. இது மொத்தமாக நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்ணோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குது 74. 74க்கு ஈக்குவல் பண்ணணும். இப்போ பாருங்கள் 16 + 1 17 வந்துருமா. 17 இதில் உள்ள +1 பண்ணணும், 18 போட்டால் 74 - 18 நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 56 கிடைக்கும். இங்கே உள்ள மோல்ஸ் வந்து கூட்டினா எவ்வளோ வரும், 2n+1. இப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 2 போடுவோம். 2 போட்டால் எவ்வளோ வரும், 4n வரும். இது வந்து 12 + 2n. இப்போ 16 + 1 இந்த 1 சேர்ந்து 18. 74 - 18 வந்து 56 கிடச்சிரும். இப்போ 12n + 2n 14n. 14n = 56 வந்து போடுவோமா. அப்போ என்னோட வேல்யூ வந்து 56 டிவைடட் பை 14 போட்டோன்னா 4ன்னு வரும். அப்போது n வந்து 4. அப்படின்னா செகண்டரி ஆல்கஹாலில் தான் 4 கார்பன் ஆட்டம் இருக்க முடியும். செகண்டரி ஆல்கஹாலில் தான் 4 கார்பன் ஆட்டம் இருக்கும். ஸோ
n = 4னால எந்த செகண்டரி ஆல்கஹால் நமக்கு வந்து இந்த சி ஆப்ஷன் கிடையாது. ஏபிடி இந்த எந்த 3ல் வந்து கார்பனோட நம்பர் வந்து 4 இருக்கணும். அது இருக்க தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இதை பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்றில் 1 2 3 4 இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் 1 2 3 கார்பன் தான் இருக்குது. லாஸ்ட்டு டியில் வந்து 1 2 3 4 இருக்குது. 1 2 3 4 5 இருக்குது. ஸோ வந்து இது கரெக்டான ஆப்ஷன் வந்து கிடையாது. n = 4 இருக்க தான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ் ஆன் ரியாக்ஷன் வித் மெத்தில் மெக்னீஷியம் புரோமைட் வில் கிவ் டெர்ஷியரி ஆல்கஹால். டெர்ஷியரி ஆல்கஹால் வந்து பார்க்கலாம். மெத்தில் மெக்னீஷியம் புரோமைட்னா என்னது? கிரிக்னாட் ரியேஜன் CH3MgBr. மெத்தில் மெக்னீஷியம் புரோமைட் இது வந்து கிரிக்னாட் ரியேஜன் சொல்லுவோம். இது வந்து நமக்கு என்ன கொடுக்கணும்னா டெர்ஷியரி ஆல்கஹால் வந்து கொடுக்கணும். இது வந்து எந்த காம்பவுண்ட் கூட ரியாக்ட் ஆகி டெர்ஷியரி ஆல்கஹால் கொடுக்கணும்னு பார்க்கலாம். பென்சால்டிகைடாக இருக்க சான்ஸ்க்கு வந்து கிடையாது. பென்சால்டிகைட் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு டெர்ஷியரி ஆல்கஹால் வந்து அது தர முடியாது. MgBrOH போய் பென்சால்டிகைட் கூட CH3 சேர்ந்து டொலுவீனாக மாறிடும். ப்ரொப்பனோயிக் ஆசிடாகவும் இருக்காது. நம்ம இந்த ரெண்டையும் போட்டு பார்ப்போம். மெத்தில் ப்ரொப்பனோயேட் போட்டு பார்த்தோம்னா என்ன கிடைக்குன்னா மெத்தில் ப்ரொப்பனோயேட்டு கூட ஆட் ஆகி என்ன ரியாக்ஷன் நடக்கும்னு நம்ம பார்க்கலாம். இப்போது கிரிக்னாட் ரியேஜன் எடுத்துப்போம். CH3MgBr CH3MgBr ப்ளஸ் மெத்தில் ப்ரொப்பனோயேட் போடலாம். CH3 C டபுள் பாண்ட் O CH3 மெத்தில் ப்ரொப்பனோயேட் வந்து போட்டாச்சு. மெத்தில் ப்ரொப்பனோயேட் கூட ரியாக்ஷன் நடக்குது. ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன நடக்கும்னா லெஸ் ஹிண்டர்டாக இருக்கிறதுல தான் போய் வந்து கிரிக்னாட் ரியேஜன் வந்து அட்டாக் ஆகும். இப்போ வந்து C டபுள் பாண்ட் O இருக்குது. இதுதான் லெஸ் ஹிண்டர்ட். இதில் தான் வந்து இந்த கார்பனோட இது வந்து அடர்த்தி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதை தான் போய் அது வந்து அட்டாக் பண்ண. அப்போ அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுனா CH3C இது எப்படின்னா டபுள் பாண்ட் ஓவாக இருக்கிறது வந்து O மைனஸாக மாறும். அதில் வந்து MgBr போய் அட்டாக் ஆகும். MgBr CH3 வந்து கீழே அட்டாக் ஆகும். கார்பனுக்கு கீழே வந்து CH3 அட்டாக் ஆகும். இங்கே மீதி உள்ளது அப்படியே தான் இருக்கும் OCH3. இப்போது லாஸ்ட்டு என்ன ஆகுனா நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் ஹைட்ராலிசிஸ் பண்ணோன்னா இந்த MgBr எலிமினேட் ஆகிட்டு இதில் வந்து H வந்து ஆட் ஆயிரும். மீதி இருக்க OH வந்து MgBrOHஆக மாறிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 இது இங்கே எழுதுகிறேன். CH3 CH2 C மேலே ஒரு CH3 கிடைக்கும். C டபுள் பாண்ட் O CH3 கிடைக்கும். C டபுள் பாண்ட் O CH3 கிடைக்கும். இது மறுபடியும் கிரிக்னாட் ரியேஜன் கூட நம்ம போடணும். மறுபடியும் கிரிக்னாட் ரியேஜன் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணோன்னா நமக்கு ஃபைனலாக இன்னொரு CH3 காம்பவுண்ட் வந்து இங்கே கிடைக்கும். அவ்வளோதான். CH3 CH2 CH3 OH CH3. இப்போ டெர்ஷியரி ஆல்கஹால் நமக்கு கிடச்சிருச்சா? இந்த ஃபார்மில் கிடச்சிருச்சு. அப்போ இது எது கூட ரியாக்ட் ஆகி டெர்ஷியரி ஆல்கஹால் கிடச்சிருக்கு? மெத்தில் ப்ரொப்பனோயேட். இப்போ மெத்தில் ப்ரொப்பனோயேட் தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம ஒருவேளை அசிட்டிக் ஆசிட் கூட போட்டு பார்க்கலாம். CH3COOH அசிட்டிக் ஆசிட் கூட வந்து நீங்கள் கிரிக்னாட் ரியேஜன் போட்டோன்னா MgBrOHஆக மாறிடும். CH3CO இந்த மாதிரி இருக்கும். இது கூட மறுபடியும் CH3MgBr போட்டோன்னா இது ரியாக்ஷன் நடக்காது. ஸோ நமக்கு மெத்தில் ப்ரொப்பனோயேட் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். இது வந்து சைக்ளிக் மாடலில் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்படி இருந்ததுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா CH3ன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஸோ கார்பன் 3 ஹைட்ரஜனுக்கு வந்து 3 வேலன்ஸ் போயிடும். ஒரு வேலன்ஸ் வந்து பாண்ட் ஆயிடுச்சு. இங்கே மேலே இருக்கிறதுக்கு வந்து CH2ன்னு அர்த்தம். இது எதனாலன்னா இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. அப்போ ஹைட்ரஜனுக்கு 2 வேலன்ஸி போயாச்சு. இது 3 4 வேலன்ஸையும் கரெக்டாக பேலன்ஸ் ஆகுது. இதுவும் CH2 தான் சிமிலர். CH2 2 3 4. இது வந்து CH வரும். ஏன்னா இங்கே வந்து 1 2 3 4 டபுள் பாண்ட் இருக்கனால இது வந்து CH2வாக இருக்கும். 2 3 4 கரெக்டாகிடும். இப்போ இது எது கூட ரியாக்ட் ஆகுதுன்னா BH3 போரான் ஹைட்ரேட் கூட டெட்ரா ஹைட்ரோஃபியூரான் H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ரியாக்ட் ஆகி எக்ஸ்னு ஒரு காம்பவுண்டை கொடுக்குது. இந்த எக்ஸ் காம்பவுண்டை என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் என்ன நடக்கும்னா இந்த ரியாக்ஷனில் ஹைட்ரோபோரேஷன் கண்டிப்பாக நடக்கும். போரான் ஹைட்ரேட் இருக்கா, அதனால் ஹைட்ரோபோரேஷன் கண்டிப்பாக நடக்கும். ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கிறனால எப்படியும் OH காம்பவுண்ட் தான் இங்கே வந்து உள்ளே போய் என்ட்ரு ஆகும்.
ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணும். எக்ஸ்ப்ளோசிவ் ஆகிறனால கண்டிப்பாக OH தான் உள்ளே போகணும். இந்த ஹைட்ரஜன் வந்து இது கூட சேர்ந்து BH4 மாறிடும். ஸோ இது வந்து எப்போவுமே வந்து ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு ஆன்டி மார்கானிக் ரூல் தான் இதில் வந்து பாசிபிள் ஆகும். பிகாஸ் எது லெஸ் ஹிண்டர்டாக இருக்கிறதுல தான் போய் இந்த OH காம்பவுண்ட் வந்து அட்டாக் ஆகும். மீதி இருக்க ஹைட்ரஜன் இது கூட போய் CH2 மாறிடும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக வரும் பாருங்கள். ஏன்னா CH3 CH2 இதில் ஒரு கார்பன் ஹைட்ரஜன் போய் அட்டாக் ஆகி இந்த கார்பன் வந்து CH2 மாறிடும். இது CH2 இந்த பாண்ட் வந்து கீழே ஷிஃப்ட் ஆகி OH வந்து மாறிடும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது பிலாம் வர சான்ஸ் இல்லை. ஏன்னா OH வந்து எப்போவுமே லெஸ் ஹிண்டர்டாக தான் போய் அட்டாக் பண்ணும். பட் இந்த பி ஆப்ஷனில் பாருங்கள் இதை போய் அட்டாக் பண்ணியிருக்கு. இதை அட்டாக் பண்ண பாசிபிலிட்டிஸே கிடையாது. சிலேயும் சிமிலர் அதே மாதிரி தான் 2 OH மாலிகூல்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வரதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. டி வந்து நன் ஆஃப் தீஸ் இருக்குது. இல்லை ஆப்ஷன் ஏ தான் வந்து அதுக்கு கரெக்டான ஆன்சர். 4th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன் சீக்வென்ஸ் ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஆனால் ஃபுல் நேம் கொடுக்காம AX இதெல்லாம் என்னென்னு அப்படி கேட்டிருக்காங்க. ஈத்தேன் வந்து ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் கூட வந்து ரியாக்ட் பண்ணி ஏன்னு ஒரு காம்பவுண்டை கொடுக்குது. அது வந்து எக்ஸுங்கிற காம்பவுண்டுக்கு முன்னிலையில் ரியாக்ட் பண்ணி ஈத்தேன் 1,2 டயால் வந்து கொடுக்குது. நமக்கு ஏயும் தெரியாது எக்ஸும் தெரியாது. இந்த ரெண்டும் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஈத்தேன் வந்து ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது. ஈத்தேன் என்னது CH2 டபுள் பாண்ட் CH2. இது வந்து ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா OH வந்து போய் ஒன்று அட்டாக் பண்ணும், Cl வந்து ஒன்று அட்டாக் பண்ணும். இப்போ CH2 OH CH2 Cl டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறிடுச்சா. இப்போது நமக்கு கிடச்சிட்டு இதுக்கு நேம் என்னது 1 2 2ல் தானே குளோரோ இருக்குது. 2 குளோரோ ஈத்தேன் 1 டயால். 1 டயாலை வந்து 1 ஆல் இங்கே இருக்கா. குளோரோ ஈத்தேனா கிடையாது. எத்தனாலா இல்லை. இந்த எத்தனாலும் இல்லை. அப்போ இந்த சி ஆப்ஷன் தான் கரெக்டு. நம்ம நெக்ஸ்ட் உள்ள எக்ஸ் வந்து கரெக்டானு பார்க்கலாம். இது வந்து எது கூட ரியாக்ட் ஆகி ஈத்தேன் 1,2 டயால் வரும். இதிலே OH வரணும். ஸோ சோடியம் பைகார்பனேட் கூட ரியாக்ட் பண்ணால் தான் இதில் வந்து OH வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த சிஎலும் ஹைட்ரஜனும் சேர்ந்து HCl எண்ணெயும் ஹைட்ரஜனும் எண்ணெயை வந்து NaCl போயிடும். இந்த ஹைட்ரஜன் வந்து ஒரு ஓவும் ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து OH அங்கே ஷிஃப்ட் ஆகும். CO2 வந்து எலிமினேட் ஆயிரும். அப்போ இதில் என்னெல்லாம் நடக்கும், -NaCl சோடியம் குளோரைடு வந்து தனியாக போயிடும். CO2 வந்து லிபரேட் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய OH வந்து இங்கே போய் அட்டாக் ஆகி 1,2 டயால் வந்து கிடச்சிடும். ஈத்தேன் 1,2 டயால் வந்து கிடச்சிடும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். நம்ம இப்போ இந்த 4 இதுவுமே பார்க்கலாம், ஆப்ஷனை பார்க்கலாம். நைட்ரோன்னு இருக்குது. இப்போ குளோரோவையும் நைட்ரோவையும் கம்பேர் பண்ணால் நைட்ரோ தான் வந்து ஸ்ட்ராங் காம்பவுண்டாக இருக்கும் ஆசிடில். பட் வந்து அது எந்த பொசிஷனில் இருக்குங்கிறதே பார்க்கணும். இங்கே வந்து நைட்ரோக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க, 2 4 3. இப்போ நம்ம ஃபீனால் எடுத்துப்போம், OH ஃபீனால் எடுத்துப்போம். எப்போவுமே ஃபீனாலோட பேரா பொசிஷனில் நைட்ரஜன் வந்தால் தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 1 2 3 4 5 6 இப்படி கொடுப்போம். இப்போ வந்து 2ல் வந்து நைட்ரஜன் இன்னொரு காம்பவுண்ட் இருந்தால் 2 நைட்ரோஃபீனால்னால் ஸ்ட்ராங்காக இருக்காது. 3நாலும் அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்காது. 4ங்கிறது வந்து பேரா பொசிஷனில் இருக்குது. ஸோ பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய நைட்ரோஃபீனால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 4 நைட்ரோஃபீனால். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டினை பார்க்கலாம். CH3 thrice CHOH CH3. இது வந்து டெர்ஷரி ஆல்கஹால் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் முன்னாடி ரியாக்ட் ஆகி எக்ஸுங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து கொடுக்கு. இது வந்து மேஜர் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ப்ராடக்ட்னு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். 6th ஒன்று எடுத்துப்போம். இது வந்து ரியாக்ட் பண்ணும்போது எப்போவுமே ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா வாட்டர் தான் எலிமினேட் ஆகும். இப்போ இதில் பார்க்கலாம். CH3 thrice CHஆ. இப்போ CH3 C மேலே ஒரு CH3 கீழே ஒரு CH3 போட்டு நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். CHOH CH3. இப்போ வந்து இது H2SO4 முன்னாடி ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னா இங்கே இருக்கக்கூடிய OHம் இதில் உள்ள ஹைட்ரஜனும் சேர்ந்து -H2O வந்து எலிமினேட் ஆயிரும். எலிமினேட் ஆகிட்டு நமக்கு என்ன கொடுக்குன்னா CH3 டபுள் பாண்ட் CH3. இங்கே இருக்கக்கூடிய CH3 வந்து ரீப்ளேஸ் ஆகி இந்த சைடு இந்த கார்பன் கூட போய் சேர்ந்துடும். CH3 வரும். அப்போ CH3 twice C டபுள் பாண்ட் CH3 twice கிடைக்கும். ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். 7th கொஸ்டின். IUPAC நேம் ஆஃப் த காம்பவுண்ட்.
இப்போ இந்த காம்பவுண்டை பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு காம்பவுண்டுக்கு நேமிங் கொடுக்கணுன்னா, நம்பர் கொடுக்கணுன்னா அதோட வினை தொகுதியை வந்து பார்ப்போம். OH குரூப் இருக்கா, அதுக்கு பக்கத்தில் இருந்தால் நம்ம நேமிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து 1 2 3 4 5 இப்படி தான் நேமிங் கொடுக்கணும். நேமிங் கொடுத்ததுக்கப்புறம் இதில் என்னென்ன காம்பவுண்ட்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். CH3 இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது, குளோரின் குரூப் இருக்குது. நம்ம எப்போவுமே எழுதும் போது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் வந்து எழுதுவோம். இப்போ மெத்தில் பாருங்கள் M, குளோரின் வந்து C. அப்போ C ஃபஸ்ட்டு வரனால இதை தான் ஃபஸ்ட் எழுதணும். அப்போது குளோரின் எத்தனாவது நம்பரில் இருக்குது? 1 2 3 4 4வது கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ 4 குளோரோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெத்தில் குரூப் பார்ப்போமா. 2 3 ரெண்டில் இருக்குது. அப்போ 2,3 டைமெத்தில், 2 மெத்தில் இருக்கிறனால டைமெத்தில். அதுக்கப்புறம் ஆல்கஹால், ஆல்னு முடிக்கணும். எத்தனை மீதி இருக்கிறது என்னது? இது குளோரின் போயாச்சு, மெத்தில் போயாச்சு. இப்போ மீதி இருக்க கார்பன் வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும் ஸ்ட்ரெயிட் செயினில் இருக்கிறத. 1 2 3 4 5 5னால் நம்ம என்ன சொல்லுவோம்? பென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4 குளோரோ, 2,3 டைமெத்தில். இது வந்து ஆல் அப்படி தானே, ஆல்கஹால்னால் ஆல்னு முடிக்கணும். பென்டேன் 1 ஆல், ஃபஸ்ட்டு குரூப் கூட OH வந்து அட்டாச் ஆகிருக்கனால 1 ஆல். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் பாருங்கள் 2,3 டைமெத்தில் 4 குளோரோ பென்டேன் 1 ஆல்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்ட் தான். பட் ஏன் ஐயூபாக் நேமில் கரெக்ட் இல்லைன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி C தான் ஃபஸ்ட்டு வரணும். இதில் டைமெத்தில் முதல்ல எழுதியிருக்காங்க. ஸோ இது ராங். இதில் வந்து ட்ரைமெத்தல்னு போட்டிருக்காங்க. நமக்கு இருக்கதே டைமெத்தில் தான். ஸோ ட்ரைமெத்தல்னு போட்டிருக்கனால இதுவும் ராங். இதில் பாருங்கள் 4 குளோரோ 2,3 4, இது ட்ரைமெத்தல்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ராங். அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பார்க்கலாம். அசர்ஷன் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன அசர்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபீனால் இஸ் மோர் அசிடிக் தேன் எத்தனால். ஃபீனால் வந்து எத்தனாலோட ரொம்ப அசிடிஃபிகேஷன் வந்து அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது வந்து கரெக்ட் தான். ஃபீனாலோட கான்சன்ட்ரேஷன், அசிடிக் கான்சன்ட்ரேஷன் வந்து எத்தனால் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட்டு இதுக்கான ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரீசனை நம்ம பார்க்கணும். இது வந்து கரெக்டான ரீசனான ஃபீனாக்சைடு அயான் இஸ் ரீசோனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட். ஃபீனாக்சைடு அயான்னா எப்படி வரும்? ஃபீனால்னா OHன்னு வரும், ஃபீனாக்சைடு அயானா OH மைனஸ்னு வரும். இந்த அயான் வந்து ரீசோனன்ஸ் பண்ணும்போது இது எல்லாமே ஈஸிலி ரீசோனன்ஸ் பண்ணக்கூடியது ஃபீனால். ஸோ இந்த ஃபீனாக்சைடு அயான் இஸ் ரீசோனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட். ரீசோனன்ஸ் பண்ணும்போது அது வந்து ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது, நிலையானதாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். அப்போ இஃப் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். இப்போ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9th ஒன் பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனால் இருக்குது, அது வந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் கூட ரியாக்ட் பண்ணி எக்ஸ்ன்னு ஒரு காம்பவுண்ட் கொடுக்கு. அது வந்து ஆல்கஹாலிக் OH கூட ரியாக்ட் பண்ணி ஒய்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. இது வந்து மறுபடியும் அசிடிஃபிகேஷன் பண்ணி ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். H2SO4 H2O 298 கெல்வினில் ரியாக்ட் பண்ணி இசட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு தேவையானது இந்த இசட் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷன் பார்ப்போம். எத்தனால்னா என்ன எழுதுவோம்? ஈத்தேனா 1 மாலிகுல் தான் வந்து நம்ம ஈத்தேன்னு எடுப்போம். மீத்தேனு 1 மாலிகுல், ஈத்தேனு 2 மாலிகுல், CH3 CH2OH. இது தானே எத்தனால். எத்தனால் வந்து PCl5 கூட ரியாக்ட் ஆனால் நமக்கே தெரியும். குளோரின் காம்பவுண்ட் கூட எப்போ ரியாக்ட் ஆனாலுமே இது வந்து PCl5 குட் குளோரினேட்டிங் ஏஜென்ட், குளோரினேட்டம் ஈஸியாக. அப்போ இந்த OH வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக குளோரின் வந்து போயிடும். CH3 CH2 C எல்லாம் மாறிடும். மெத்தில் குளோரைடு, எத்தில் குளோரைடாக மாறிடும். இது வந்து ஆல்கஹாலிக் OH கூட நம்ம மறுபடியும் ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த Cl வந்து மறுபடியும் வந்து அது ரீப்ளேஸ் பண்ண பார்க்கும். அப்போது இதில் வந்து HCl வந்து எலிமினேட் ஆகிடும். இதில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் மாலிகுலும் இந்த Clவும் எலிமினேட் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்குன்னா CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன் வந்து கிடைக்கும். இதை மறுபடியும் ஹைட்ராலிசிஸ் பண்ணோன்னா, ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? H+ H2Oவா, இதில் வந்து ஒரு ஹைட்ரஜன் போய் அட்டாக் ஆகும், இதில் வந்து ஒரு OH வந்து அட்டாக் ஆகும். இப்போ CH2 கூட ஒரு ஹைட்ரஜன் அட்டாக் ஆகுனா அது என்னவா மாறும்? CH3 CH2OH. எத்தனால் வந்து நமக்கு மறுபடியும் கிடச்சிரும். இப்போ ஆப்ஷன் டி எத்தனால் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எத்தனால் வந்து PCl5 கூட ரியாக்ட் ஆகி குளோரினேட்டிங் பண்ணி ஆல்கஹாலிக் OH கூட ரியாக்ட் ஆகி HCl எலிமினேட் பண்ணி மறுபடியும் அசிடிஃபிகேஷன் பண்ணி ஹைட்ராலிசிஸ் பண்ணோன்னா எத்தனாலே கிடச்சிரும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம 10th கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரியாக்ஷன் இதில் வந்து எத்தனை ரிங் காம்பவுண்ட் 1 2 3 4 5 ரிங் காம்பவுண்ட் கூட OH வந்து அட்டாக் ஆகி இது வந்து சோடியம் ஹைட்ரேட் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து சோடியம் ஈத்தாக்சைடு வந்து கிடைக்கிது. சோடியம் இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து கிடைக்கிது, சைக்ளிக் காம்பவுண்ட் வந்து கிடைக்கிது. இது மெத்தில் ஹைட்ரேட் கூட ரியாக்ட் ஆகி எஸ்டர் வந்து கிடைக்கிது. இதில் என்ன கிடச்சிருக்கு? OH ஃபீனால் எஸ்டர்.
இந்த மாடலில் தானே கிடச்சிருக்கு. இது வந்து என்ன ரியாக்ஷன், என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். டீஹைட்ரேஷனா? இல்லை, ஹைட்ரஜன் வந்து எலிமினேட் ஆனது அது டீஹைட்ரேஷன். வில்லியம்சன் ஆல்கஹால் சிந்தசிஸ்ன்னு போட்டுங்க. இதுவும் ராங். நமக்கு கடைசியாக கிடச்சிருக்க ப்ராடக்ட் என்னது? ஆல்கஹால் கிடையாது. வினை விளைபொருள் வந்து ஆல்கஹாலில் ஈத்தர். ஸோ வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஃபீனால்லேருந்து ஈத்தரை வந்து தயாரிக்கிறது தான் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஸோ இது கரெக்டு. டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால்னால் இது ராங். 11th கொஸ்டின் பார்க்கலாம். CH2OH CH2OH கொடுத்துருக்காங்க. இது என்னது? ஈத்தேன் 1,2 டயால். இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹீட்டிங் வித் பெர் அயோடிக் ஆசிட். பெர் அயோடிக் ஆசிட்னா என்னது? HiO4 கூட ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ CH2OH இது வந்து HiO4 கூட ரியாக்ட் ஆகுனா பெர் அயோடிக் ஆசிட் வந்து குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா நமக்கு என்ன தெரியும்? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இது வந்து ஹைட்ரஜன் வந்து ரிமூவல் பண்ணிடும். H2 வந்து ரிமூவ் ஆயிரும். H2 ரிமூவ் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 molecules ஆஃப் H2 வந்து ரிமூவ் ஆயிரும். இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன், இதில் 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகிட்டுனா CHO இப்படி கிடைக்கும். இது வந்து டை ஆல்டிகைடு, இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து கிளேஆக்சால். இப்போ 12th கொஸ்டின் பார்க்கலாம். OH குரூப், 2 OH குரூப் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகி மெத்தில் அயோடைட் நமக்கு வந்து சைக்ளிக் ஃபார்ம் வந்து கிடச்சிருக்கு. நார்மலாகவே OH ஆல்கஹால்லேருந்து ஈத்தர் கிடச்சிருந்ததுன்னா அது வந்து நம்ம வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து இது வந்து ஃபீனால் மாடலில் இருக்குது பாருங்கள். 2 OH இருக்குது, அப்போ வந்து ஃபீனால் மாடலில் இருக்குது. இந்த ஃபீனால் வந்து இந்த மாதிரி சைக்ளிக்காக ஈத்தரை கொடுக்கறதுக்கு வந்து வில்லியம்சன் ரியாக்ஷன் கிடையாது. இது வந்து ராங் ஆனது. ஆனால் ஓரளவு இது சேமாக தான் இருக்குது. கோல்ட் ரியாக்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 13th கொஸ்டின். வில்லியம்சன் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் டைமெத்தில் ஈத்தர் இஸ் ஆன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து SN2 ரியாக்ஷன் தான். டைமெத்தில் ஈத்தர் வந்து ரியாக்ட் பண்ணோம். எனது டைமெத்தில் ஈத்தர்னா CH3OCH3 டைமெத்தில் ஈத்தர் வந்து கிடைக்கும். OCH3 வந்து கிடைக்கும். இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது SN1 ரியாக்ஷன்னா 2 ஸ்டெப் ப்ராசஸாக இருக்கும். SN2 ரியாக்ஷனாக ஸ்லோ ஃபாஸ்ட் 2 ரியாக்ஷனில் வந்து கிடச்சிரும். SN2 ரியாக்ஷனில் இது ஈஸியாக கிடச்சிரும், டைமெத்தில் ஈத்தர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 14th கொஸ்டின் பார்க்கலாம். அமங் த ஃபாலோவிங் ஈத்தர்ஸ் விச் ஒன் வில் ப்ரொடியூஸ் மெத்தில் ஆல்கஹால் அண்ட் ட்ரீட்மெண்ட் வித் ஹைட்ரஜன் அயோடைடுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் இதுக்கு வந்து ஈத்தர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது கூட இது வந்து ஹைட்ரஜன் அயோடைட் கூட ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜன் அயோடைட் கூட ரியாக்ட் ஆகி மெத்தில் ஆல்கஹால் வந்து கொடுக்கணும்னு பார்க்க போகிறோம். இப்போது வந்து இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கலாம். CH3 3 டைம்ஸ் ஆஃப் 1 டைம் எழுதிட்டோம். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் COCH3. இது வந்து SN1 ரியாக்ஷனில் தான் ரியாக்ட் ஆகும். ஹைட்ரஜன் அயோடைடா. இப்போ இது எப்படி ரியாக்ட் ஆகும்னா CH3 CH3 இங்கே CH3 கிடைக்கும். C ப்ளஸ் இதில் வந்து ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகும், CH3ன்னு கிடைக்கும். இந்த அயோடின் வந்து போயிடும், ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகும். இப்படி ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் இது வந்து அப்படியே எலிமினேட் ஆகிடும். ஸோ எலிமினேட் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 இந்த ஃபுல்லாக எலிமினேட் ஆகிரும். CH3 C ப்ளஸ்ஸாக மாறிடும். CH3 இங்கே ஒரு CH3 கிடைக்கும். இந்த CH3 வந்து எலிமினேட் ஆகிரும். அப்போ CH3னா இதில் வந்து கார்பனோட வேலன்சி வந்து 3 இருக்கனால இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. இது இப்போ அயோடின் கூட ரியாக்ட் ஆக போகுது. ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகிட்டால் இப்போ தான் அயோடின் கூட ரியாக்ட் ஆகும். அயோடின் கூட ரியாக்ட் ஆகும்போது அது எப்படி கிடைக்குன்னா CH3 3 டைம்ஸ் த்ரைஸ் CI இந்த மாதிரி கிடைக்கும். among the following ethers which one will produce methyl alcohol in treatment with hydrogen iodide வந்து இது மறுபடியும் ஹைட்ராலிசிஸ் பண்ணோன்னா H+H2O நமக்கு வந்து மெத்தில் ஆல்கஹால் வந்து கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் வந்து CH3COH வந்து எலிமினேட் ஆகுது, மெத்தில் ஆல்கஹால் வந்து எலிமினேட் ஆகுது. நமக்கு மறுபடியும் லாஸ்ட்டாக கிடைக்கிறது வந்து இந்த மாதிரி கிடைக்கிது. ஹைட்ராலிசிஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து மெத்தில் ஆல்கஹால் வந்து கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15th கொஸ்டின் பார்க்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் கேன் பி யூஸ்ட் as
ஆர்டரிஸ் இன் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸ். ஆட்டோமொபைல் ரேடியஸில் வந்து எது வந்து ஆர்டரிஸாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈத்தேன் 1,2 டயால். ஈத்தேன் 1,2 டயால்னால் CH2 OH. இதுதான் ஈத்தேன் 1,2 டயால். இதுதான் வந்து ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸில் வந்து ஆர்டரிஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.